டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து உண்பதற்கான சுதந்திரம் மட்டும் போதும். 3 முறை ஊசி மூலம் இன்சுலின் ஏற்றப்படுகிறது. 12 வருடங்களாக புரியாணி முதல் சாக்லேட் வரை தான் விரும்பிய உணவு வகைகளை வீட்டிலும் பாடசாலையிலும் உண்டு மகிழ்ந்த அந்த சிறுமிக்கு இனிமேல் வாழ்நாள் முழுவதும் சிவப்பரிசி சோறு, சீனி இல்லாத டீயும் மரக்கறியும் தான். அதுவும் கிராம் கணக்கில் அளந்துதான் சாப்பாடு. ருசித்து உண்டு பழக்கப்பட்ட அந்த சிறுமி ருசி இல்லாத திணிக்கப்படும் இந்த புதிய உணவுகளை உண்பதே பெரும்பாடு. அதற்கும் மேலால் இந்த உணவை உண்ட கையோடு ஊசி மூலம் இன்சுலின் ஏற்ற வேண்டும். அத்தோடு பிரச்சனை நின்று விடுவதில்லை. ஒரு நாளைக்கு குறைந்தது 3 முறை இரத்த சிறுநீர் பரிசோதனைகள் செய்து இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொள்ளவும் வேண்டும். குளுக்கோஸின் அளவுக்கேற்ப இன்சுலின் அளவை கூட்டி குறைக்கவும் வேண்டும். வாழ்க்கையின் சாதாரணமான ஒரு நாளை கடத்த 3 ஊசிகள், 3 முறை இரத்த பரிசோதனை, 3 முறை சிறுநீர் பரிசோதனை, இவ்வளவு சிரமம் எடுத்தும் 2 வாரங்களில் முற்றாக சுகமாகிவிடும் ஒரு நோயல்ல நீரிழிவு. தசையில் இருந்து அழிந்துவிட்ட அந்த உணரும் மையம் மீண்டும் உயிர் பெறும் சாத்தியமில்லை. எனவே அந்த சிறுமி கடந்த 12 வருடங்களாக அனுபவித்த உணவு உண்ணும் சுதந்திரம் சிதறடிக்கப்பட்டு விட்டது. தான் நினைத்ததை உண்ண முடியாது, கை கட்டியும் வாய்க்கட்டாத நிலையில் அவள் வாழ வேண்டும். உயிரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் இன்சுலின் ஊசி தினமும் 3 முறை ஏற்றியவளாகவே அவள் வாழ வேண்டும். 2 நாட்களுக்கு ஊசி போட மறந்துவிட்டால் அவளது உடலில் உயிர் ஒட்டி இருக்காது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜாயின் அஸ் டுகெதர் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து. எமது பதிவுகளை உடனுக்குடன் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள 0719696851 என்ற இலக்கத்திற்கு புக் BOOK என டைப் செய்து அனுப்பி வைக்கவும். இந்த துர்ப்பாக்கியமான நிலையில்தான் அந்த சிறுமி வாழ்க்கையை வெறுத்து விரக்தியும் சோகமும் ஒருவித ஆத்திரமும் கலந்த உணர்வில் சுருண்டு படுத்துக் கொண்டிருக்கிறாள். நீரிழிவு எனும் இந்த டயபெட்டிஸ் சாதாரணமாக பெரியவர்களுக்கே ஏற்படும். பெரியவர்களில் இன்சுலின் சுரக்கும் அந்த உணரும் மையம் பலவீனமடைந்து இன்சுலின் அளவு குறையும். இந்த நிலையில் சில மாத்திரைகளை எடுப்பதன் மூலம் இரத்தத்தில் சீனியின் அளவை கட்டுப்படுத்த முடியும். சில வேளைகளில் ஊசி மூலம் இன்சுலின் ஏற்ற வேண்டி வரும். இது 2ஆம் வகை டயபெட்டிஸ் எனப்படும். மாற்றமாக சிறுவர்களில் ஏற்படும் டயபெட்டிஸ் மிகவும் ஆபத்தானது. இதனை 1ஆம் வகை என்பர். இங்கு இந்த உணரும் மையம் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டு இன்சுலின் முற்றாக இல்லாது அழிந்துவிடும். இந்த நிலைதான் மிகவும் ஆபத்தானதும் துரதிர்ஷ்டமானதுமாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது ஒரு சாதாரண வசனம் அல்ல. இந்த வசனத்தின் அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள தவறுகிறோம். சுகமுடன் இருப்பதில் இருக்கும் சுகம் நோய் வந்துவிட்ட போது மட்டும்தான் புரியும். அதுவரைக்கும் நாம் அனுபவிக்கும் சுகம் எவ்வளவு பெருமதியானது என்பதை நாம் உணர்வதில்லை. நாம் சுகமுடன் இருக்கிறோம் என்ற ஒரே ஒரு அம்சம் மட்டும் போதும் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியாராக வாழ்வதற்கு. அல்லாஹ் தனக்கு பட்டம் பதவிகளை தரவில்லை, சொத்து சுகங்களை தரவில்லை என்று இறைவனை குறை காண்பவர்கள் பலர் நம்மில் இருக்கிறார்கள். கவர்ச்சிகரமாய் நாம் காணும் சடரீதியான இந்த சொத்துக்கள் எல்லாம் ஒரு நோய்க்கு ஈடு கொடுக்காது என்பதை நோய் வந்து அழுது கொண்டிருப்பவர்கள் மட்டுமே உணர்வர். 1ஆம் இலக்க கட்டிலில் சுருண்டு படுத்து கொண்டிருக்கும் அந்த சிறுமிக்கு தாஜ்மஹாலை விட பெறுமதியான ஒரு வீடும் சூப்பர் லக்ஸரி காரும் இன்னும் எல்லா வசதிகளும் கொண்ட வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக வேண்டாம். எனக்கு உண்பதற்கான சுதந்திரம் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்வாள்.